எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறி காட்டணும்னு நினைக்கிற தமிழ்ச்செல்விக்கு இங்க தலைவரே வந்து உதவி பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிறதுக்காக முன்னாடியே 1,00,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொன்னதும் வசந்தியுமே தனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் பேச, ஆனாலும் எல்லாருமே இங்க வசந்திய ரொம்பவுமே அவமானப்படுத்தி பேசுறாங்க. அந்த அவமானத்தோட வீட்டுக்கு வந்த இங்க வசந்தியோ தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாரு தமிழ், நீ டாக்டர் ஆகணுன்ற கனவெல்லாம் விட்டுடு. தயவு செஞ்சு உன் காலில் கூட விழுந்து கேட்குறேன். ஏன்னா எவ்வளவோ பேர் என்னை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. இந்த குடும்பத்துக்கெல்லாம் எதுக்காக டாக்டர் படிக்கணும், பேசாமல் ஒரு மூலையில் கிடங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. யாருமே பணம் கொடுக்க முன் வரவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாமளால் எப்படி 1,00,000 ரூபாய் ரெடி பண்ண முடியும்? வேண்டாம் தமிழ், நான் சொல்கிறதே கேளு. நீ டாக்டர் ஆகணுன்ற கனவை விட்டுடு அப்படின்னு வசந்தி எவ்வளவு சொல்லியும் உடனே அங்க இருந்த தமிழ்ச்செல்வியோ, அம்மா உன்னால பணம் ரெடி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு என்னோட லட்சியத்தை நீ தடுக்காத. நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா நான் டாக்டர் ஆகி காட்டுவேன். இது என்னோட வாழ்க்கையில நான் எடுத்துக்கிட்ட சவால். அம்மா நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லட்டுமா? என்னடி சொல்லு. அம்மா நாம வேணா மொய் விருந்து வச்சா என்ன? மொய் விருந்து வச்சோன்னா கண்டிப்பா எனக்கு பணம் வருமா? அந்த பணத்தை எப்படியாவது எடுத்துக்கிட்டு போய் நான் காலேஜில் கட்டினேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நானும் டாக்டருக்கு படிப்பேம்மா. யாரோட கையும் எதிர்பார்க்க வேண்டாம். இங்கே பாரு, வரவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுவோம். அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு ஏதாவது நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம்மா. ப்ளீஸ்மா, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வியோட பாட்டியுமே, அப்புறம் என்ன வசந்தி இன்னொன்று யோசிச்சுக்கிட்டு இருக்க? தமிழ் எப்படியாவது டாக்டர் ஆகட்டும். தமிழ், நீ சொன்ன மாதிரி நாம் கண்டிப்பாக மொய் விருந்து ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு எங்கள் பாட்டியும் சொல்ல, தமிழ்ச்செல்வியுமே, அம்மா இதுக்கு நாம் ஊர் அறிய எல்லார்கிட்டேயும் சொல்லணும். அதுக்கு கருப்பு அண்ணன் கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுவாருமா. அவருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஊர் அறிய எல்லார்கிட்டேயும் மைக்கு வச்சு வசந்தி வீட்டில் மொய் விருந்து நடக்குதுன்னு சொல்ல வைப்போம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு பணம் கொடுப்பாங்கம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்குது, பணம் எனக்கு சேரும் அப்படின்னு எங்கள் தமிழ்ச்செல்வியும் சொல்ல, அதுக்கப்புறம் உன் இஷ்டம் தமிழ். நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். சொல்கிற பேச்சு கேட்குறவளா இருந்தால் பரவாயில்ல. நீ தான் உன் லட்சியம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மோகனாவுக்கோ கருப்பு மூலியமா தமிழ்ச்செல்வி மொய் விருந்து நடத்த போகிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு மோகனாவுமே ராஜாங்கத்துக்கிட்ட பேசுகிறாங்க. என்னங்க, தமிழ்ச்செல்வி அவள் படிப்புக்காக பணம் இல்லாததுனால ஏதோ மொய் விருந்து அது இதுன்னு நடத்த போகிறாளாம். நீங்கள் தானே சொல்லியிருந்தீங்க, தமிழ்ச்செல்விக்கு நீங்கள் வாக்கு கூட கொடுத்துருந்தீங்கல்ல, நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போது அவள் பாவங்க, எவ்வளோ பேருக்கு அவளும் சமைச்சு போட்டு பணத்தை வாங்கி அதுவும் கிடைக்குமோ கிடைக்காதோ. நீங்கள் வேணா பணம் கொடுத்தீங்கன்னா உதவி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு மோகனா சொல்ல, உடனே அங்கே இதை கேட்டதும் சேது இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கப்பா, கண்டிப்பாக அந்த தமிழ்ச்செல்விக்கு நீங்கள் உதவி பண்ணவே கூடாது. எனக்கு துரோகம் பண்ணவ நல்லாவே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அவள் எப்படி டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நாம் உதவி பண்ணுவோம்? இந்த குடும்பத்துக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமும் நீங்கள் உதவி பண்ணா கண்டிப்பாக எனக்கு இதில் விருப்பமே கிடையாது. கேட்டல மோகனா சேது சொன்னதை? சேதுவே தமிழ்ச்செல்வி மேலே இவ்வளோ கோபமாக இருக்கும்போது நான் எப்படி உதவி பண்ண முடியும்? அதுவும் சேதுவுக்கு துரோகம் பண்ணவுக்கு கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, அப்படி சொல்லனே, நீ தான் என்னோட எண்ணம். ஏன்னா அந்த தமிழ்ச்செல்வி இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் நஞ்சமா பண்ணியிருக்கா. பாவம் சேது எப்படி இருந்தவன் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ்ச்செல்வி தான். பெரிய டாக்டருக்கு படிக்க போறாளாம். படிச்சு என்ன பண்ண போறா? அவளுக்கு போய் அண்ணனை உதவி சொல்றீங்க மதனி. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மதனி. பேசாம நீங்க வாயை முடிக்கிட்டு அமைதியா இருங்க அப்படின்னு சாவித்திரி சொல்ல, ஏ சாவித்திரி, நான் உன்கிட்ட கேட்டேனா? நான் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழ்ச்செல்வி இந்த வீட்டு மருமக. அப்படி இருக்கும்போது அவளுக்காக நான் தான் பேச முடியும். ஏதோ சேது கோவத்தில் இப்படி தமிழ்ச்செல்வி மேலே பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் தமிழ்ச்செல்வியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவளை பற்றி நீ எல்லாம் குறை சொல்லவே தேவையில்லை. முதல்ல போய் உன் பொண்ணை ஒழுக்கமாக வளர்க்க பாரு. உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, இங்கே பாரு மோகனா, எதுக்காக இப்போ நீ சாவித்திரியை கத்திக்கிட்டு இருக்க? சாவித்திரி சொல்கிறதுல தப்பே கிடையாது. அதான் சேது சொல்லிட்டான்ல, அந்த தமிழ்ச்செல்விக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு. சேதுக்காக தான் நான் தமிழ்ச்செல்வியை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சேதுவே தமிழ்ச்செல்வியை வேணான்னு ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் என்னால் எப்படி தமிழ் டாக்டர் படிக்க வைக்க முடியும்?
என்னால முடியாது அப்படின்னு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி சொல்லி கருப்புமே அந்த ஊர் அறிய மைக்கு வச்சு சொல்லி போஸ்டரும் ஒட்டி ஒரு வழியா அங்க மொய் விருந்தும் நடக்க ஆரம்பிக்குது. தமிழ்ச்செல்வி மொய் விருந்து நடத்துறது இங்க பத்திரிக்கைக்காரங்க மீடியான்னு தெரிய வர மீடியாலையும் இது பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. டிவியை பார்த்ததும் இங்க சாவித்திரி இருந்துக்கிட்டு, அண்ணே அண்ணே டிவியை பாத்தியா, நம்ம குடும்ப மானத்தையே அந்த தமிழ்ச்செல்வி வாங்கிட்டு இருக்கா, ராஜாங்க வீட்டு மருமக மொய் விருந்து நடத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேவலமா ஹெட்லைன்ல அங்க நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதை எதுவுமே நீ பாக்குறது இல்லைண்ணே. ஏய் தாமரை, அந்த நியூஸை போடு அப்படின்னு சாவித்திரி சொல்ல அங்க தாமரையும் டிவியை போட அந்த இடத்துல மொய் விருந்து நடக்கிறதையும் இங்க ராஜாங்கமும் பாக்குறாரு. அதை பார்த்ததும் அங்க இருந்த ஈஸ்வரி கிட்ட சித்ரா சொல்றாங்க, அம்மா என்னம்மா இது, இவ எப்படியாவது டாக்டருக்கு படிச்சு முடிச்சிருவா போல இருக்கே, நாமளும் டாக்டருக்கு படிக்க மாட்டா, எப்படியாவது அவளை வேலைக்காரியா வச்சு பாத்துக்கலான்னு பார்த்தா கடைசியில பார்த்தா இவ மொய் விருந்து நடத்திக்கிட்டு இருக்கா, ஒருவேளை பணம் ரெடி ஆயிடுமா? ஏய் சித்ரா, அந்த குடும்பமே ஒரு பிச்சைக்கார குடும்பம், அந்த குடும்பத்தை நம்பி யார் வந்து சாப்பிட்ற போறா, நீ பேசாம அமைதியா வேடிக்கையை மட்டும் பாரு. இன்னொரு பக்கம் விருந்து ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருக்க இங்க நியூஸ்லயும் தமிழ்ச்செல்வி மொய் விருந்து நடத்துறதையும் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல ராஜாங்கத்தோட போனுமே அங்க அடிக்க மோகனாவோ, என்னங்க உங்களுக்கு போன் வருது, எடுத்துக்கிட்டு வா மோகனா அப்படின்னு சொன்னதும் மோகனா போனை எடுத்துக்கிட்டு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்க, மோகனா தலைவர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. சொல்லுங்க தலைவரே. என்னப்பா ராஜாங்கம், ஓ மருமக வீட்டில் மொய் விருந்து நடத்துறதா சொல்லி நியூஸ்ல பரபரப்பா போய்கிட்டு இருக்கு, அதுவும் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க உங்க மருமக. ஏன்பா என்னாச்சு? அதான் நீ படிக்க வைக்கிறதா சொல்லியிருந்தியே, ஏன் உன்னால படிக்க வைக்க முடியாதா? மருமக டாக்டருக்கு படிக்கிறது உனக்கும் பெருமை தானே அப்படின்னு அங்க தலைவர் சொல்ல உடனே இங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு, அது வந்து தலைவரே, நான் படிக்க வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தது உண்மைதான். ஆனா தலைவரே, தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் நடுவுல வாக்குவாதம், கொஞ்சம் குடும்ப பிரச்சனை, அதனால தமிழ்ச்செல்வி அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டா, அதனால என்னாலையும் படிக்க வைக்க முடியாத நிலைமை தலைவரே, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அங்க ராஜாங்க சொல்ல, அட என்னப்பா ராஜாங்கம் இப்படி பேசுறியேப்பா, 1000 தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் உன் மருமக திறமையானவ, +2லயும் மார்க் வாங்கியிருக்கா, அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம்லயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கா, இதையெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு என்னமோ உன் பையன் சேது சொன்னான்றதுக்காக ஏன்பா உன் மருமகளை நீ கஷ்டப்படுத்துற, பாவம்பா, உன் மருமகளோட ஆசையை நீ நிறைவேத்து அப்படின்னு தலைவர் சொல்ல, அது தலைவரே, சரிப்பா உன்னால முடியாதுன்னா விட்டுடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு தலைவருமே இங்க ஃபோனை வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியோ இங்க நல்லாவே மொய் விருந்து நடத்திட்டு மொய்களையும் இங்க கணக்கு பண்ண ஆரம்பிக்க, கணக்கு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க தமிழ்ச்செல்வியோ, அம்மா நாம எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரவே இல்லைம்மா, இன்னும் 50,000 குறையுது. அடியை அதை தாண்டி நானும் சொன்னேன், நம்ம என்னதான் மொய் விருந்து வச்சாலும் இங்க இருக்க ஜனம் அவ்வளோ தாண்டி வைக்கும், இன்னமும் நம்ம அதிகமாக எதிர்பார்த்தா எப்படி? இங்க பாரு தமிழ், நான் சொல்றதை கேளு, இந்த டாக்டர் அது இதுன்ற கனவை தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு வசந்தி தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அங்க தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி இருந்துக்கிட்டு, அம்மா ஏம்மா இப்படி பண்ற, அக்கா ஏற்கனவே மாமா விஷயத்துல ரொம்ப நொந்து போயிருக்கு, இப்போ டாக்டருக்கு படிக்கணும்னு அது ஆசைப்படுது, அது ஆசையை நாம தாமா நிறைவேற்றணும், ஏம்மா இப்படி நான் சொல்றதையே கேட்க மாட்ற? அடியே நீ ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாமே உன்னால தான், நீ அப்பப்போ ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்வி கிட்ட பேச வச்சுதான் இப்போ டாக்டர் அது இதுன்னு படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா, நீ அமைதியா இருந்தா இன்னொரு இவ இந்த நிலைமைக்கே வந்திருக்க மாட்டா. ஐயோ அம்மா, இப்போ எதுக்காக நீ தங்கச்சியை திட்டிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இப்போ என் கையில் 50,000 இருக்கு, இன்னும் 50,000 எப்படியாவது ரெடி பண்ணணும், கொஞ்சமாவது யோசிமா, யார்கிட்டமா கேட்கறது? என்னடி மறுபடியும் என்னை போய் ஊர் அறிய கேட்டு அவமானப்பட்டு வந்து நிற்க சொல்றியா அப்படின்னு இங்க தமிழ்ச்செல்வியும் வசந்தியும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்த நேரம் தமிழ்ச்செல்விக்குமே இங்க தலைவர் ஃபோன் பண்றாரு. நான் தாம்மா தலைவர் பேசுறேன். சொல்லுங்க தலைவரே. என்னம்மா, நீ டாக்டருக்கு படிக்கணும்னா நீ என்கிட்ட பணம் உதவி கேட்டிருக்கலாமே, நான் தாராளமா உனக்கு உதவி செஞ்சிருப்பேன், உன் மாமனார் ராஜாங்கம் உனக்கு உதவி பண்ணுவாருன்னு நினைச்சுதான் நானும் அமைதியா இருந்துட்டேன். அது வந்து தலைவரே அப்படின்னு தமிழ்ச்செல்வி ரொம்ப தயக்கமாவே பேச, இங்க பாருமா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் நான் ராஜாங்க மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன், சரி அதை விடு, இப்போ உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது? தலைவரே 1 லட்சம் தலைவரே, 50,000 நான் எப்படியும் ரெடி பண்ணிட்டேன்,
என்னம்மா சொல்ற? இங்க பாரு, உனக்கு நீ டாக்டர் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு பணம் உனக்கு செலவாகுதோ அவ்வளவு பணத்தையும் நான் தரமா. நீ படிக்கிற பொண்ணுக்கு உதவி பண்றதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு அமைச்சர் சொல்ல இங்க தமிழ்ச்செல்விக்கோ ரொம்பவுமே சந்தோஷமாகுது. சரிங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி போனை வச்சுட்டு, அம்மா நான் தான் சொல்லியிருந்தேன்ல, கடவுள் நமக்கு உதவி பண்ணுவாருமா. அந்த தலைவர் மூலயமா எனக்கு கடவுள் மாதிரி வந்து நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு அவர் வாயாலே சொல்லிட்டாருமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் யார் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு சவால் விட்டனோ அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேம்மா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே வசந்தி இருந்துகிட்டு, என்ன தமிழ் சொல்ற? உண்மையாவா? அவ்வளோ பெரிய மனுஷன் உனக்கு வந்து உதவி பண்றேன்னு சொன்னாரா? ஆமாம்மா, நான் நல்லா படிக்கிறது தெரிஞ்சு அவர் என்னை எப்பவுமே பாராட்டுவாரு. இப்போ எனக்காக உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமே நான் கவலைப்பட மாட்டேன். நான் டாக்டர் ஆகிறது மட்டும்தான் என்னோட ஒரே லட்சியம். தலைவர் இங்க தமிழ்ச்செல்விக்கு உதவி பண்ண போற விஷயம் தெரிஞ்சதும் இங்க ஈஸ்வரி கிட்ட சித்ரா வந்து, அம்மா தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆயிடுவா போல இருக்குமா. அந்த தலைவரே தமிழ்ச்செல்வியோட படிப்புக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காருமா. பேட்டியும் கொடுத்துருக்காரு. என்ன சொல்ற சித்ரா? உண்மையாவா? அட ஆமாம்மா, நான் இப்போதான் நியூஸ் பார்த்தேன். இன்னொரு பக்கம் கருப்புமே இங்க சேது கிட்ட, சேது நீங்க தான் தமிழ்ச்செல்விக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா தலைவரே தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கருப்பு சொல்ல, இங்க பாரு மாமா, யாரு எதனா ஆய்கிட்டு போட்டோம், எதுக்காக தேவையில்லாம அவளை பத்தி என்கிட்ட வந்து பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. யாராவது டாக்டர் ஆகட்டும், ஆகாம போகட்டும். சேது நீ பேசுறது தப்புப்பா. தமிழ்ச்செல்வி உனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா. ஆனா நீ அவளை முழுசா ஒதுக்கிட்ட. வேண்டாம்ப்பா, இது நல்லதுக்கு கிடையாது. இங்க பாரு மாமா, இனிமே அவளை பத்தி நீ பேசுற மாதிரி இருந்தா இந்த ரூமுக்குள்ள வராத. கேவலம் வயிற்றுல துணி மூட்டையை வச்சுக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்திருக்கா. அவளை எல்லாம் இனிமே என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்.